பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா திவ்யா அவங்களோட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, எவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணாங்க, ஏன் திவ்யா இவ்வளோ ரூடாக இருக்காங்க, அவங்க எல்லா இடத்துலையும் சத்தமாக கத்தி பேசுறதுக்கான காரணம் யார், திவ்யா எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா அப்படின்றவங்க ரொம்ப அரகெண்ட்டாக கத்திட்டு இருக்க ஒரு பொண்ணாக தான் நமக்கு தெரியும். பட் அவங்க ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா எதையுமே ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்காம ஓப்பனாக பேசுகிற ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து 10 வருஷம் ஆகுதா. அவங்க வந்து ராமநாதபுரத்து பொண்ணு இல்லையா, தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், தெலுங்கு இது எல்லாமே கற்றுருக்காங்க. அண்ட் இங்கே தெலுங்குல வந்து 2 சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்மள நிறைய பேர் வந்து நம்ம தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கோம், நமக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் அது ரொம்ப ஈஸி அப்படின்றதுக்கு திவ்யா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அண்ட் மோரோவர் அவங்க ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் சொன்னாங்க. லைக் அவங்களுக்கு சாரியே வியர் பண்ண தெரியாதாம், அதுவும் ஷூட்டில் எல்லாரும் இருக்கிற டைமில் அவங்க சாரீ ஒழுங்காக ப்ராப்பராக கட்டாமல் அதை அப்படியே அந்த சென்டர் ப்ளீட்ஸ்லேருந்து கலண்டு வச்சாம். ரொம்ப அவங்களுக்கு எம்பாரசிங்காக போயிடுச்சாம். பாத்ரூமில் போய் உட்காந்து நான் அழுத அப்படின்னாங்க. லைக் இதை எத்தனை பேர் சொல்லுவோம்? ஏன்னா நம்மளுக்கு நமக்கு கெத்தாக நடந்த ஒரு மொமெண்ட், நான் இந்த இடத்துல இவ்வளோ மாசாக இருந்தேன், என்னை பார்க்க இத்தனை ஆடியன்ஸ் வந்தாங்க, இந்த பிரஜின் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எனக்கு இத்தனை பேர் கால் பண்ணாங்க, என்னோட லைவ் பார்க்குறதுக்காக இத்தனை பேர் எனக்கு கால் பண்ணாங்க அப்படி நம்ம கெத்தாக இருக்க மொமெண்ட்டை நம்ம ரொம்ப தைரியமாக சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒரு எம்பாரசிங் மொமெண்ட்டோ அசிங்கப்படுறதையோ வெளியே சொல்ல மாட்டோம். ஐயோ நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நம்மளை பார்த்துருவாங்களோ, நம்மளை சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு. பட் திவ்யா இதையும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு சாதாரண நபராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அவங்க எம்பாரஸ் ஆன ஒரு மொமெண்ட் இருக்கும். பட் அது ஓகே, அதை க்ராஸ் பண்ணி வரணும், இப்படி தான் ஜேர்னி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய இடங்களில் திவ்யா ரொம்ப ரூடாக இருக்கா, ஹார்ஷாக பேசுகிறா, கத்துறா, அவள் டோன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடான பொண்ணு நிறைய பேர் சொல்லுவாங்களாம். அதுக்கு அவங்க சொல்கிறது, ஏன்னா என்னோட ஃபீல்டு இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சிரித்து பேசினா கூட இந்த ஃபீல்டில் தப்பாக போயிடும், நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, நம்ம ஃபேமிலி நம்மளை ஒரு இடத்துல நம்பி அனுப்புகிறாங்க, பட் அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணுறதுக்கான வழியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு நானே யூஸ் பண்ண ஷீல்டு தான் இந்த கோபம், ரூட், ஆட்டிடியூட் அப்படின்னாங்க. அதை கேட்கறதுக்கு எஸ் உண்மைதான். எந்த ஃபீல்டாக இருக்கட்டுமே, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் இன்றைக்கி 2 பேருமே சேர்த்து அப்யூஸ் பண்ணுற நபர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது சினி ஃபீல்டுன்னு கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இப்போ ஒரு பொண்ணோ பையனோ ரொம்ப நாங்கள் ரொம்ப ஜாலியான நபர், கூல் சில் பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட யாராக இருந்தாலுமே அட்வான்டேஜ் எடுக்க தான் செய்வாங்க. பட் தனக்கு அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறது வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அதுக்கு ஒரு சண்டை போட்டு கட் பண்ணி அந்த லெவலுக்குலாம் போக வேண்டாம். நான் முதல்ல எனக்குன்னு ஒரு ஷீல்டு போட்டுக்கிறேன், என்னோட ரூடான ஆட்டிடியூட் தான் என் ஷீல்டு அப்படின்றதுனால தான் நான் இப்படி தான் எல்லார்கிட்டையும் கத்துறது, கோபப்படுறது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படின்னாங்க. ஸோ அது பலருக்கும், அது பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும், உங்ககிட்ட ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது நான் என் ஷீல்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு அந்த வீட்டில் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பலரும் அந்த வீட்டில் எப்படி இருக்காங்க, ஒரு பொண்ணு இவங்க எந்த அளவுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது திவ்யா பற்றி கேட்கும்போது. அண்ட் அவங்க பயங்கரமான டெடிகேஷனான பர்சன், அவங்களோட ஒர்க்குக்கு அவங்க ரொம்ப சின்சியராக இருந்திருக்காங்க. லைக் அவங்க பாகியலட்சுமின்னு ஒரு சீரியல் பண்ணாங்களே, அந்த சீரியல் 5.5 வருஷம் ஓடிச்சான். அவங்களுக்கு என்ன உடம்பு முடியலனாலும் ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்களாம், வென்ஃப்ளான் போட்டு கையில் வந்து அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்காக வென்ஃப்ளான் போட்டிருப்பாங்களா, அப்படி போட்டிருந்தா கூட ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்த உடனே சிங்கிள் ப்ளீட்டில் சாரியை விட்டு, ஏன்னா கையில் போட்டிருக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக கையில் போட்டு மறைச்சிட்டு நான் ஷூட்லாம் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. வென்ஃப்ளான் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆடு அசைஞ்சா கூட அந்த எங்கேயாவது ஊசி மாற்றி குத்திருச்சுன்னா ரத்தம் வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்க ஒர்க்குக்கு அவங்க ரொம்ப டெடிகேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்ததுலேருந்து கத்துறாங்க, ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க கோபப்படுறாங்க. ஆனால் கோபத்தை தாண்டி வன்மம் கிடையாது. இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு வன்மம் இருக்குது. இப்போ சாண்ட்ரா, பிரஜின், பார்வதி, விக்ரம் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வன்மம் இருக்குது. மனசுக்குள்ளே வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ள ஒரு வன்மத்தோட விளையாடுவாங்க. பட் திவ்யா அப்படி கிடையாது. தன் மனசில் தப்புன்னு தோணுச்சா அந்த நேரம் கத்துவாங்க, அதை மறந்துடுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்பாங்க. அது தனக்கு பிடிக்காத சபரி அழுதா கூட, ஏன் சபரி அழுகிற, இதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நீ விடு அப்படின்னு போய் கன்சோல் பண்ணுவாங்க. அதை நம்ம இந்த வீட்லேயும் பார்த்தோம். அது அவங்களும் சொல்கிறாங்க. செட்டில் யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் திவ்யா அங்கே நின்று கேள்வி கேட்டிருக்காங்களாம். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கே இது கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களாம். அதனாலேயே ஒரு சீரியல்லேருந்து அவங்க ட்ராப் ஆகிருக்காங்களாம். லைக் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சான். இந்த பொண்ணு இனிமேல் எதுலையுமே பண்ணக்கூடாதுன்னு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சான். 1 இயர் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ என்ன தன் கண்மடி தப்பு நடந்தாலும் அவங்க கேட்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ தன் முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் அதை கேட்பேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் உடஞ்சி நிற்கும் போது திவ்யா அந்த இடத்துல போய் சப்போர்ட்டிவாக நின்று இருக்காங்க. ஸோ திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் அவங்களோட சேர்க்கை சரியில்லை. ஸோ அவங்க சேர்ந்திருக்கிற இடம் ஒரு குள்ளநரி கூட்டம். அது கூட சேர்ந்தனால தான் திவ்யாவை நம்ம பெருசாக பார்க்க முடியாமல் போகுது. மற்றபடி திவ்யா இண்டிவிஜுவலாக கேம் ஆடினாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கும், ஏன்னா அவங்க வந்து போலியான ஒரு முகத்திரை போட்டு விளையாடலை, மற்றவங்கள முதுகலை குத்தணும் அப்படின்னு நினைக்கல. பட் கேமை தப்பான நபர்களோட சேர்ந்து விளையாடுறதுனால அவங்களும் தப்பாக தெரியுறாங்க. ஸோ அதை எப்போ திவ்யா உணர்ந்து திருந்தி வந்து டைட்டில் அடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.